சில பேருக்கு சில மக்களுக்கு தடையில உடைத்து வர முடியாமல் வந்து இருக்கு. ஆனால் எங்களுக்கு ஆண்டவரை நம்புற பிள்ளைகளுக்கு கர்த்தர் தடையிலெல்லாம் உடைத்து நாங்கள் சுத்தப்படுத்தி தந்தை இங்கே கொண்டு வந்திருக்கிறேன். அதுதான் எங்கள் நம்பிக்கை நாயகர். அதை நம்புற பிள்ளைகள் ஒரு நாளும் விழுந்து போக மாட்டாங்க. கர்த்தர் எங்களை ஒரு நாளும் எந்த நேரத்திலும் எங்களை கூட இருந்து எங்களை காத்துக்கிறாங்க. அந்த நம்பிக்கை நாயகரை நாங்கள் இந்த நாளில் ஸ்தோத்திரித்து அவர் உயர்த்துவோம். நம்பு வேணுமை நம்பு
தகப்பனே, இந்த நல்ல இந்த மதிய வேளைக்காக உங்களை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த பொழுதிலும் ஆண்டவரே, இதுவரை நாங்கள் உங்களை ஆராதிக்கத்தக்கதாக ஒரு நல்ல ஆராதனையை கொடுத்தவரே, இந்த வேளையில நீங்கள் பேசும்படியாக நாங்கள் வந்திருக்கிறோம். எங்கள் தகப்பன் எங்களோடு பேசுவீராக. உமது பிள்ளைகள் நாங்கள் செய்ய வேண்டிய காரியங்களை சொல்லிக் கொடுப்பீராக. ஆவியானவர் இந்த வார்த்தைகளை ஒவ்வொரு இருதயங்களிலும் நீர் தங்க பண்ணுவீராக. ஒவ்வொரு அந்த வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு அதன்படி நடக்கத்தக்கதான கிருபையை ஆவியானவர் நீர் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். தகப்பனே, ஒவ்வொருவரை நடத்தும். இந்த இடத்துல கர்த்தாவே, எல்லாரும் உம்மை நேசிக்கத்தக்கதாக கிருபையை கொடுப்பா. ஒருவரேனும் இந்த வார்த்தைகளை ஆண்டவரே விட்டுவிடாதபடி வார்த்தைகள் யாவையும் எடுத்து நல்ல ஒரு இருதயமாகிய உள்ளத்திலே நிலத்திலே அதை ஆண்டவரே விதைத்து இதிலே பலன் பெற கிருபையை கொடும். ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். இந்த நாளிலே நாங்கள் பார்க்க போகிற காரியத்தை உங்களை கொண்டு வர விரும்பும்படியாக உங்களுக்கு உங்கள் மத்தியில் நான் கொண்டு வந்த வார்த்தை, நாங்கள் படித்துக் கொண்டிருக்கிற எகிப்திலிருந்து கானான் வரை என்கிற அந்த தலையங்கத்திற்கிடையே 14வது பகுதியாக இந்த நாளிலே நாங்கள் பார்க்க போகிறோம். தேவராட்சியத்திலே தேவராட்சியத்தின் பிள்ளைகளுக்கு இருக்கக்கூடிய தலையாய கடமை. எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு கடமை உண்டு. ஆமென். எங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் ஒரு கடமை உண்டு. நாங்கள் செய்ய வேண்டிய கடமை உண்டு. இந்த கடமை தேவ பிள்ளைகளுக்கு மிக முக்கியம். ஆண்டவர்களை ரட்சித்தார். தனது ஜீவனை கொடுத்தவர்களை ரட்சித்த தேவன், தனது சபையில எங்களை வைத்திருக்கிற தேவன் இந்த நாளிலும் சில கடமைகளை எங்களுக்கு வைத்திருக்கிறார். இதை அறிந்திருப்பது மிக அவசியமாக இருக்கிறது. நாம் செயல்படுவதற்கு எவ்வளவு சுதந்திரத்தை கர்த்தர்களுக்கு தந்திருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொண்டால்தான் அந்த வட்டத்துக்குள் நாம் செயல்படுத்த முடியும். ஆமென். ஹல்லேலூயா. ஏனென்று சொன்னால், நாங்கள் சுதந்திரவாளிகள் தான், நாங்கள் அடிமைகள் அல்ல. ஆனால் எங்களுக்கு ஆண்டவர் ஒரு குறிப்பிட்ட சுதந்திரத்தை தந்திருக்கிறார். அந்த சுதந்திரத்தின் அளவை நாங்கள் அறிந்து செயல்பட வேண்டும். ஹல்லேலூயா. நாங்கள் ஏதோ உங்களுக்கு விருப்பமானபடியெல்லாம் நாங்கள் நடந்து விட முடியவே முடியாது. வேதமலருக்கு அனுமதி எங்களுக்கு தரவில்லை. ஹல்லேலூயா. இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் நாங்கள் சுதந்திரவாளிகள், நாங்கள் அடிமைகள் அல்ல. ஆனால் நாங்கள் கர்த்தருக்கு கீழே சில காரியங்களிலே நாங்கள் கட்டுப்பட்டவர்களாக அவருக்கு கீழே அடங்கி நாங்கள் இருக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. அது மிக முக்கியமாக இருக்கிறது. அதைத்தான் இந்த நாளிலே நாங்கள் பார்க்க போகிறோம். சென்ற கிழமை யாத்ராம் 25ஆம் அதிகாரத்திலே, இந்த தொடரில் 25ஆம் அதிகாரத்திலே யாத்ரா ஆரம்பத்திலே நாங்கள் 1ஆம் வசனத்திலே நாங்கள் பார்த்தோம், ஆண்டவருக்கு காணிக்கை கொடுக்க வேண்டும் என்று பார்த்தோம். இந்த காணிக்கையை ஆண்டவர் ஏன் வாங்கினார் என்பதை அங்கே 8ஆம் வசனத்திலும் 9ஆம் வசனத்திலும் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் ஏன் இந்த காணிக்கையை மக்களிடம் வாங்கினார்? ஆண்டவரிடம் பணம் இல்லையா? ஆண்டவர் ஏழையா? ஆமென். ஆண்டவர் வானத்தை பூமியை படைத்தவர், வெள்ளியும் பொன்னும் அவருடையது.
அவர் ஏழை அல்ல, அவர் தான் எங்களுக்கு கொடுக்கிறார். ஆமென். அவரிடத்திலிருந்து நாங்கள் பெற்றுக் கொள்கிறோம். அவர் தான் எங்களை ஆசீர்வதிக்கிறார். ஆகவே இந்த பணத்தை ஏன் ஆண்டவர் அங்கே மக்களிடமிருந்து வாங்கினார், இல்லாவிட்டால் இன்றைக்கு ஏன் ஆண்டவர் எங்களிடம் இந்த காணிக்கையை கேட்கிறார் என்பதை நாங்கள் சென்ற கிழமை பார்த்தோம். அதோடு நாங்கள் நிறுத்தி விடாதபடி சென்ற கிழமைக்கு முதல் கிழமை பார்த்தோம். சென்ற கிழமை சகோதரன் வார்த்தையை கொண்டு வந்தார். இன்றைக்கு 8ஆம் வசனமும் 9ஆம் வசனத்தையும் வாசிக்க போகிறோம். இந்த தொடரிலே இதை தொடராக, அதாவது எகிப்திலிருந்து கானான் வரை என்று ஒரு தொடராக இந்த வார்த்தைகள் இந்த ஜனவரி மாசத்தில் நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். ஆகவே இந்த நாளிலே 25ஆம் அதிகாரம் 8ஆம் 9ஆம் வசனத்தை நாங்கள் வாசிக்க கேட்போம். இந்த வேளையிலே அவர்கள் நடுவிலே நான் வாசம் பண்ண எனக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்குவார்களாக. நான் உனக்கு காண்பிக்கும் வாசஸ்தலத்தின் மாதிரியின் படியும் அதனுடைய எல்லா தட்டுமுட்டுகளின் மாதிரியின் படியும் அதை செய்வீர்களாக. ஆமென். அவர்கள் நடுவிலே நான் வாசம் பண்ண எனக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்குவாயாக. இந்த காணிக்கை ஏன் வாங்கப்பட்டது? ஆண்டவருக்கு என்று அவர் வாசம் பண்ண ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை கட்ட வேண்டும். அந்த பரிசுத்த ஸ்தலத்தை கட்டுவதற்காக ஆண்டவர் காணிக்கையை வாங்கினார். அதோடு அவர் நிப்பாட்டி விடவில்லை. நான் உனக்கு காண்பிக்கும் வாசஸ்தலத்தின் மாதிரியின்படியும் அதனுடைய எல்லா தட்டுமுட்டுக்களின் மாதிரியின்படியும் அதை செய்வீர்களாக. அப்ப இந்த பரிசுத்த ஸ்தலத்தின் மாதிரியை கூட ஆண்டவர் தான் காட்டுகிறார். ஹல்லேலூயா. ஆமென். இந்த மனிதன் தான் விரும்பினபடி ஒரு காரியத்தையும் ஆண்டவருடைய ராஜ்யத்தில் செய்வதற்கு ஆண்டவர் இடம் கொடுக்கவில்லை. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். ஆண்டவர் சொல்லுகிறார், இங்கே ஆண்டவர் வாசம் செய்ய ஒரு வீடு அல்லது வாசஸ்தலம் வேண்டும். வாசஸ்தலம் அதற்குள் காணப்படும் சகல காரியங்களும் ஆண்டவர் காட்டியது போலவே செய்யப்பட வேண்டும். கிறிஸ்தவ வாழ்க்கையானது ஏதோ நாம் விரும்பினபடி வாழுகிற ஒரு வாழ்க்கை அல்ல, ஆண்டவரால் நியமிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. ஹல்லேலூயா. ஆமென். இது முக்கியமாக ஒருவன் வழங்கிக் கொள்ளப்பட வேண்டியது, ரட்சிக்கப்பட்ட ஒரு பிள்ளைகளுக்கு வழங்க வேண்டியது. இன்றைக்கு கிறிஸ்தவ வாழ்க்கை எல்லாரும் வாழ்கிறார்களே, அப்படி நாம் எல்லாம் இந்த பக்கம் ஆறி எந்த பக்கம் நாங்கள் அங்கே விரும்பினபடி நடந்து நாங்கள் உல்லாசமாய் வாழ்ந்து போகிற ஒரு வாழ்க்கை அல்ல. ஹல்லேலூயா. மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். கிறிஸ்தவ வாழ்க்கையானது ஆண்டவரால் டிசைன் பண்ணப்பட்ட, அவர் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட மாதிரியின்படி அவர் எங்களுக்கு எதை செய்கிறாரோ சொல்லுகிறாரோ அதன்படி நடக்க வேண்டிய ஒரு வாழ்க்கை தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. ஹல்லேலூயா. உண்மையான கிறிஸ்தவன் ஏன் அப்படி வாழ வேண்டும் என்றால், இந்த உலகம் அல்ல எங்களுக்கு, இன்னொரு உலகம் எங்களுக்கு உண்டு. ஹல்லேலூயா. இந்த உலகம் அல்ல, நாங்கள் போகிற பரலோகத்திலே வாழும்படியாக இங்கே நாங்கள் அங்கே பயிற்சப்படுகிறோம். இல்லாவிட்டால் சரியான முறையிலே நாங்கள் நடக்க பழகிக் கொள்கிறோம். ஹல்லேலூயா. இதை ஆண்டவர் ஏற்கனவே கட்டி வைத்திருக்கிறார் அல்லது படத்தை வரைந்து விட்டார். அவர்கள் தான் ப்ளூ பிரிண்ட் உண்டு. எது? ஆண்டவருடைய வாசஸ்தலம். ஆமென். என்ன ஆண்டவருடைய வாசஸ்தலம்னு பேசுறான்னு யோசிக்கிறீங்களா? கொஞ்சம் பொறுங்க, நான் உங்களை அதில் கொண்டு வந்து ஜாயின் பண்ணி விடுறேன். ஹல்லேலூயா. ஆமென். இதே வேளையில இப்படியான ஒரு ஆலயம் இருப்பதாக, ஏற்கனவே இருப்பதாக எபிரேயர் புத்தகத்திலும் வெளிப்படுத்தின விசேஷத்திலும் அங்கே காட்டப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் இந்த ஆண்டவர் காட்டின மாதிரி மாடல், இந்த மாதிரி ஏற்கனவே தேவன் கட்டி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். நாங்களும் கூட ஆண்டவராகிய தேவன் கிறிஸ்துவுக்குள் அங்கே எங்களை உலகங்கள் தோன்றும் முன்னே தெரிந்து கொண்டார். ஹல்லேலூயா. எவ்வளவு அற்புதமானது ஒன்று. ஏதோ தடுமாறி தடுக்கி விழுந்து நாம பிறந்து விடவில்லை. ஆமென். ஏதோ ஒரு ஒரு என்ன சொல்றது, ஆக்சிடென்டா நாங்கள் பிறந்து விடவில்லை. தேவன் எங்களை முன்குறித்தார். ஹல்லேலூயா. தேவன் எங்களை அழைத்துக் கொண்டார். ஆகவேதான் நாங்கள் இந்த இடத்துல நாங்கள் இருக்கிறோம். ஆமென். சரியா? ஹல்லேலூயா. அப்ப மனிதனின் விருப்பப்படி ஒன்றும் வாசஸ்தலத்தில் காணப்படக்கூடாது. ஆமென். மனிதனுடைய விருப்பப்படி ஒன்றுமே அங்கே தேவனுடைய வாசஸ்தலத்திலே காணப்பட கூடவே கூடாது. ஹல்லேலூயா. அப்ப தேவ பிள்ளைகளை எங்களுக்கு எனக்கு உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டிய ஒன்று, தேவனுடைய வாசஸ்தலம் என்று சொன்னால் அது தேவனுடைய திட்டத்தின்படி, அவருடைய விருப்பத்தின்படி, அவர் எப்படி விரும்புகிறாரோ அதன்படி இருப்பதுதான் தேவனுடைய வாசஸ்தலம். இங்கேதான் ஆண்டவருக்கும் மனிதனுக்கும் இடையிலான ஒரு வேறுபாட்டை நாங்கள் காண்கிறோம். ஆண்டவருக்கும் மனிதனுக்கும் இங்கேதான் அங்கே நாங்கள் பார்க்கும் பொழுது மக்கள் ஆட்சி, டெமோக்ரசி என்று சொல்வார்கள், இல்லாவிட்டால் டெமோக்ராட்டிக் பிரின்சிபல், மக்கள் ஆட்சியினுடைய தன்மைகளும்
தேவனுடைய ஆட்சி தியோக்ரசி என்று சொல்வாங்க. இதற்கு வித்தியாசம் இங்கே தான் காட்டப்படுகிறது. ஆமென். இங்கே தான் ரெண்டு வித்தியாசம் உண்டு. ஒன்று டெமோக்ரசி, மற்ற தியோக்ரசி. இன்றைக்கு மனிதன் பேசுவதெல்லாம் டெமோக்ரசி. நாங்கள் சேர்ந்து பேசுவோம், நாங்கள் முடிவெடுப்போம், நாங்கள் கட்டுவோம், நான் ஒரு கல் வச்சா நீ ஒரு கல் வை. ஆமென். அப்படிதான் பேசுறோம். நான் தான் முதல் கல் வைக்கணும், நீ கல் வைக்க கூடாது. அப்படிதான் இன்றைக்கு மக்கள் ஆட்சி. நோ, ஆண்டவரை பேசவில்லை. ஆண்டவர் சொன்னார், இந்த மாதிரியின்படி, நான் காட்டுகிற மாதிரியின்படி நீ செய்ய வேண்டும். தியோக்ரசி, தெய்வீகம். ஹல்லேலூயா. இன்றைக்கு கிறிஸ்தவ மக்கள் வாழ்க்கையிலே காணப்படுவது தெய்வீகம். தெய்வீகத்தின் ஆட்சிகளை நாங்கள் இருக்கிறோம். ஹல்லேலூயா. நாங்கள் சாதாரண உலகத்தை வாழ்ந்தாலும் கூட இந்த சாதாரண உலகத்துக்கு கீழே நாங்கள் வாழவில்லை. நாங்கள் தேவனுடைய நேரடி ஆட்சியில் வாழ்கிறோம். ஹல்லேலூயா. எங்களுக்கு ஆண்டவர் தேவதூதர்களை வைத்திருக்கிறார். ஆமென். எங்களை காப்பதற்கு ஆண்டவர் தேவதூதர்களை வைத்திருக்கிறார். எங்களை நடத்துவதற்கு ஆண்டவர் தேவதூதர்களை வைத்திருக்கிறார். அவர் நேரடியாக எங்களை பார்த்துக் கொண்டிருக்கிறார். எங்களை தொடுகிறவனுடைய கண்ணின் மணியை தொடுகிறானாம். ஹல்லேலூயா. அப்படி என்றால் நாங்கள் ஒரு அரசாங்கத்துக்கு கீழே வாழ்ந்தாலும் எங்கள் நேரடி தொடர்பு அங்கே தகப்பன் எங்களை பார்த்துக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். உதாரணமாக ஒரு கதை எடுப்போம். இப்ப நீங்களும் நான் ஒரு வீட்டை கட்ட போறேன், ரெண்டு பேருக்கும். இந்த வீடு கட்டும் பொழுது நான் என்ன செய்வேன்? எனக்கு விருப்பம் தான் நான் கட்டுவேன், உங்களுக்கு விருப்பம் நீங்க கட்டுவீங்க. எந்த விருப்பத்தை நீங்க கட்ட போறதும் உங்களுக்கு விருப்பத்தை நான் கட்ட போறதும் இல்லை. ஆமென். அப்படிதாங்க. சரியா? ஒரு வீடு கட்ட போறோம்னா நாங்கள் டிசைன் பண்ணுவோம். இந்த டிசைன் பண்ணி போட்டு இல்லாவிட்ட நாங்கள் வீடு கட்ட போறோம்னு சொன்னா வீட்டு பொம்மனியை கூப்பிட்டு இவ்வளவு காசுக்கு விரும்பி ஒரு வீட்டை கட்டித்தாங்க சொல்றோம்? இல்ல, நாங்க சொல்றோம் எந்த விருப்பப்படி நீங்க கட்டித்தாங்க, அது உங்களை கட்டுறது மாத்திரம். ஆமென். காசு நான் தருவேன், டிசைன் நான் தருவேன், கட்டுவது மாத்திரம்னா உம்முடைய வேலை. இன்றைக்கு ஆலயத்தை கட்டுவது நாங்கள் தவிர அதை டிசைன் பண்ணுவது முடியாது. அதை குறித்து எந்த மாறுதலை கொண்டு வர உங்களுக்கு உரிமை இல்லை. ஹல்லேலூயா. ஆமென். எந்த ஒரு மாறுதலையும் எந்த ஒரு காரியத்தை மாற்றுவதற்கோ அதை மாற்றி அமைப்பதற்கோ வேதத்திலே மாறுதலை கொண்டு வருவதற்கோ தேவ காரியங்களை மாறுதலை கொண்டு வருவதற்கோ இந்த மாம்சமான மண்ணாகிய மனுஷனுக்கு எந்த உரிமையும் கர்த்தர் தரவில்லை. ஹல்லேலூயா. ஆமென். வடிவ விளங்கி இருக்கிறீங்களா? என்ன நாங்கள் வாழுகிற பூமி எது? டெமோக்ராட்டிக் கண்ட்ரி. அப்படிதான் நாங்கள் வாழுகிற பூமி ஜனநாயகம் நிறைந்த பூமி. நாங்கள் கையொத்தி எல்லாவற்றையும் முடிவு கொண்டு வரலாம். ஆமென். அப்படிதானே? ஆனா தேவனை கையொத்தி முடிவை கொண்டு வர முடியாது. நாம் கையை கட்டி தேவனுக்கு முன்பாக நிற்பதுதான் கர்த்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. ஆமென். தியோக்ரசி, தெய்வீகம். இந்த வேதாகமத்தை நீங்க பார்க்கணும்னு சொன்னா, இந்த வேதாகமத்தில் ஆரம்பத்திலிருந்து பார்த்தோம்னு சொன்னால் தேவன் தாம் விரும்பும்படியே மக்கள் நடக்க வேண்டும் என்று விரும்புகிறார். பார்த்தீங்களா? இந்த வேதாகமத்தை நீங்க வாசித்தீங்கன்னு சொன்னால், இந்த வேதாகமத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த வேதாகம் முதல் இடத்துல இருந்து முதல் வசனத்துல இருந்து கடைசி வரைக்கும் தேவன் தான் எப்படி மனிதன் நடக்க வேண்டும் என்று அவர் தான் விரும்புகிறார் தவிர மனிதன் விரும்பினபடி நடப்பதற்கு அதிகாரம் கொடுக்கவில்லை. ஹல்லேலூயா. ஆமென். ஆரம்பத்திலிருந்து அவர் என்ன சொன்னாரோ, எதை செய்ய வேண்டும் என்று அவர் விரும்புகிறாரோ அதைத்தான் நாங்கள் செய்ய வேண்டுமே தவிர நாங்கள் விரும்பினதை கர்த்தருக்கு செய்ய முடியாது. ஆனால் பிசாசு அதற்கு எதிராக போராடி அதை மக்கள் விருப்பப்படி செய்ய மக்களை தூண்டி தேவனுக்கு தூரமாக எங்களை கொண்டு போய் விடுகிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு அநேக சபைகளுக்கு என்ன செய்யணும்னு தெரியுமா? இன்றைக்கு இந்த பூமியில இன்றைக்கு அநேக சபைகள் என்ன செய்கிறது? இன்றைக்கு மக்கள் சபைகளாய் மாறிவிட்டது. மக்கள் ஆட்சி வந்து விட்டது. இன்றைக்கு தேவனுடைய வார்த்தைக்கு மதிப்பில்லை, தேவனுடைய காரியத்துக்கு மதிப்பில்லை. மக்கள் கூடி அவர்களை இன்றைக்கு போதலை தெரிந்து விடுகிறார்கள். இன்றைக்கு மக்கள்லாம் என்ன செய்யறாங்க? போதலை தெரிந்து மேடையில நிப்பாட்டுறாங்க. நான் சொன்னா தான் நீ ஏறலாம், இல்லாவிட்டா நீ கீழே இறங்க வேண்டும். அப்படி ஆட்சி இன்றைக்கு இருக்கு. இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு ஆட்சி. இது கர்த்தர் அல்ல. இந்த வேதத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் கர்த்தர் தான் எல்லாரையும் நியமித்தார். தேவனுடைய நியமம். ஹல்லேலூயா. சபையில எலெக்ஷன் இல்ல, தேவனுடைய நியமம். ஹல்லேலூயா. வேதத்தை நாங்கள் வாசிப்போம்னு சொன்னால் தேவன் நியமித்தவர். அங்கே ஆரம்பத்திலிருந்து ஆண்டவர் நியமித்துக் கொண்டு வந்தார். ஹல்லேலூயா. ஆமென். ஏதோ உங்களுக்கு தெரிந்தவற்றை நாங்கள் கொண்டு சபை நடத்த முடியாது. வேதத்தில் என்ன சொல்லியிருக்கிறதோ அதன்படிதான் சபை நடக்க முடியும். ஹல்லேலூயா. ஆமென். ஒன்றை நாம் ஞாபகப்படுத்த வேண்டும். நாம் உலகத்தில் உள்ள மக்கள் ஆட்சியில் இருந்து வடிவ வினை கொடுங்க. நான் இந்த வசனத்தை எடுக்க சொல்றத ஒன்றை வடிவா ஞாபகப்படுத்திக் கொள்வோம். நாங்கள் இந்த உலகத்துல இருக்கிற மக்களால் பேசப்படுகிற
மிகவும் பிரதானமாக, மிகவும் என்ன சொல்றது, மிகவும் ஒரு நல்ல அபிப்பிராயத்தோடு பேசப்படுகிற மக்கள் ஆட்சி டெமோக்ரஸியில இருந்து இப்போ அதற்கு மேலாக ஒரு படியாக இருக்கிற தேவ ஆட்சிக்குள் நாங்கள் வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. விளங்கி இருக்க வேண்டாம், நாமே விளங்கினால் ஹல்லேலூயா சொல்லுவோம். ஹல்லேலூயா. நாங்கள் மக்கள் ஆட்சியாகிய இந்த பூமியில இருந்து நாங்கள் எல்லாரும் எலெக்ஷன்ல ஓட் போட்டு பிரதம மந்திரியை தெரிகிறது போல ஒரு மக்கள் ஆட்சியாக நடத்துகிற இந்த பூமியில இருந்து நாங்கள் ஒருபடி மேலாக இப்பொழுது நாங்கள் தேவனுடைய ஆட்சிக்குள் கடந்து வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. சபை தேவனுடையது, தேவன் இங்கே ஆட்சி பண்ணுகிறார். ஹல்லேலூயா. ஆகவே மீண்டும் நாங்கள் கீழே போவது சரியான முட்டாள்தனமான ஒரு காரியம். சபை மீண்டும் கீழே பார்த்து டெமோக்ராட்டிக் பிரின்சிபலை பற்றி பேசுவது அது சரியான தவறான காரியம். நாங்கள் மேலே நிற்கிறோம், நாங்கள் கீழே போவதல்ல, நாங்கள் மேலே போக போறோம். ஹல்லேலூயா. ஆமென். சபை இந்த ஆலய கட்டடம் ஆண்டவர் விரும்புகிறதன் படிதான் அங்கே ஆலயம் கட்டப்படுகிறது. ஹல்லேலூயா. எபேசியர் 2:19 படி நாங்கள் பார்க்கும் பொழுது, எபேசியர் 2:19 நாங்கள் பார்க்கும் சொன்னால், நாங்கள் வேதம் என்ன சொல்லுகிறது, நாங்கள் என்னவா, ஆகையால் நீங்கள் இனி அந்நியரும் பரதேசிகளுமா இராமல் பரிசுத்தவான்களோடே ஒரே நகரத்தாரும் தேவனுடைய வீட்டாருமாய் இருந்து. ஆமென். நாங்கள் தேவனுடைய வீட்டார். சொல்லுவோமா? நாங்கள் தேவனுடைய வீட்டார். உலக மக்கள் அல்ல, நாங்கள் தேவனுடைய வீட்டார். ஹல்லேலூயா. ஆமென். நாங்கள் உலக மக்கள் அல்ல. உலகத்து காரியங்களை பேசி, உலகத்து காரியத்தை போல் நடந்து, உலகத்து ஆட்சியை கொண்டு வந்து, உலகத்து காரியங்களை இந்த சபைகளை கொண்டு வந்து சபைகளை குட்டிச்சோட ஆக்குவதற்கு நாங்கள் உலகத்து மக்கள் அல்ல ஐயா. இது தேவனுடைய ராஜ்யம். நாங்கள் தேவனுடைய வீட்டார். நாங்கள் தேவனுடைய வீட்டார். ஹல்லேலூயா. நாங்கள் எப்ப ஞானஸ்நானம் எடுத்தோம் அன்றைக்கு நாங்கள் தேவனுடைய வீட்டை சேர்க்கப்பட்டு விட்டோம். ஹல்லேலூயா. நாங்கள் உலகத்தை விட்டு பிரிக்கப்பட்டு விட்டோம். இன்றைக்கு நாங்கள் உலகத்தை பார்ப்பது பிரயோஜனமே இல்லை. அப்படி பார்த்தால் நாம் எடுத்து நாம் செய்ததெல்லாம் அநியாயமாய் போய்விட்டது. ஹல்லேலூயா. ஆமென். ஆண்டவர் கட்ட விரும்புகிறபடி. ஹல்லேலூயா. நான் இதை பார்த்த பொழுது எனக்கு ஒரு திடீரென்று நான் படிக்கும் பொழுது படித்த ஒரு காரியம் ஞாபகம் வந்தது. அதற்கு உதவியாக இருந்தது. எப்படி என்றால், நாங்கள் எல்லாம் இங்கே இது ஒரு ஜனநாயக நாடு. எல்லாருக்கும் போய் ஓட் பண்ணுவதற்கு உரிமை உண்டு. ஓட் பண்ணி ஒரு தலைவரை தெரிவதற்கு உரிமை உண்டு. ஆனால் சிந்தித்து பார்த்தேன், இந்த அரச குடும்பம் ஓட் பண்ணுவது இல்லை. நான் படிக்கும் பொழுது எனக்கு ஞாபகம் வந்துச்சு, அவங்களுக்கு உரிமை இல்லாம இல்லை, அவங்களாயா தேசத்தை ஆளுகிறாங்க. அவங்க தான் தேசத்தையே ஆளுகிறாங்க. இந்த பிரதம மந்திரி அவர்கிட்ட போய் தான் துறப்ப வேண்டிக்கிட்டு வரணும். ஆமென். ஹல்லேலூயா. நாங்கள் எங்க இருக்கிறோம் தெரியுமா? இப்ப அரசு குடும்பத்தில் வாழ்றோம். பேசுறவங்களுக்கு டெமோக்ராட்டிக். எவ்வளவு முட்டாள்தனமான கதை. இன்னைக்கு சபைகளில் நடக்கிற காரியத்தை சிந்திச்சு பாருங்க. ஹல்லேலூயா. அரச குடும்பம் ஓட் பண்றதில்லை. ஏன் ஓட் பண்றதில்லை? அவங்களுக்கு எலெக்ஷனை பற்றி அக்கறை இல்லையப்பா. இது அவங்களோட நாடு, அவங்கள ஆட்சி. வெண்ட பிறகு இவர் போவார், கட்சி தலைவர் அங்கே அரச மாளிகைக்கு போய் அங்கே அவரிடம் கலைத்து அவரிடம் அவருடைய ஓத்தெடுத்து, நான் இந்த தேசத்தை கீழே இருந்து பிரதம மந்திரி ஆவரன்னு சொல்லி துறப்ப பண்ணிட்டு வராரு. இவருக்கெல்லாம் நாங்கள் இப்ப கலைச்சுக்கிட்டு இருக்கிறோம். நாங்கள் இப்ப ராஜகுமாரன் ராஜ குமாரத்தியலோ. ஆமென். ஹல்லேலூயா. நாங்கள் ஆண்டவருக்கு கீழாக நேரான பாதுகாப்பில் இருக்கிறோம், நேரான கண்காணிப்பில் இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆமென். அப்படி என்றால் நாங்கள் இங்கே இந்த உலகத்து காரியத்தை எல்லாம் விட்டுவிட வேண்டும். ஹல்லேலூயா. உலகத்து காரியங்கள் எங்களுக்கு தேவையில்லை, உலகத்து நடைமுறைகள் எங்களுக்கு தேவையில்லை, உலகத்து கலாச்சாரங்கள் எங்களுக்கு தேவையில்லை, உலகத்து சம்பிரதாயங்கள் எங்களுக்கு தேவையில்லை, உலகத்து நடைமுறைகள் எங்களுக்கு தேவையில்லை. ஏனென்றால் நாங்கள் தேவனங்களை கண்காணித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு கணம் கர்த்தர் தன்னுடைய கண்ணை எங்களுக்கு மறைப்பார் என்றால் நாங்கள் அவ்வளவுதான். இவ்வளவு தெரிந்து நாங்கள் என்ன சொல்லுவோம் தெரியுமா? நான் அப்படித்தானே. ஒரு கர்த்தர் கண்ணை மூடினால நம்மளோட பாடம் அது பிறகு மண்ணுக்கு மண்ணும் சாம்பலுக்கு சாம்பலும் தூசிக்கு தூசியும் போவாங்க. ஆண்டு மண்படி எடுத்து 3 பேரை மண்ணை போடுவார். இவ்வளவு தான் அந்த வாழ்க்கையில் நடக்க போகும். ஹல்லேலூயா. ஆமென். நான் அல்ல, என்னை படைத்தது. ஹல்லேலூயா.
நாங்கள் இதை கொஞ்சம் விளங்கும்படியா பார்ப்போம். நாம் அங்கே இதை முடித்து சொல்லுவேன் பாருங்க. அரச குடும்பம் தேர்தல் வாக்களிக்க மாட்டார்கள், மாறாக தமக்கு கீழே உள்ள மக்கள் வாக்கிட்டு வந்த ஒருவனை தமக்கு கீழாக நியமிப்பார். நியமம். ஆமென். நாம் வாக்கிட்டு தெரிபவர்கள் அல்ல, தேவனால் நியமிக்கப்படுகிறவர்களுக்கு கீழ்ப்படிந்து வாழ்கிறவர்கள். ஹல்லேலூயா. தேவனால் நியமிக்கப்படுகிற சபை தலைவர்களுக்கு நாம் கீழ்ப்படிந்து வாழ்கிறவர்கள். ஹல்லேலூயா. எப்ப கீழ்ப்படிவு மீறி தலை எழும்புதோ அன்றைக்கு மேற்படி அவுட், அன்றைக்கு மேல போறது முடிச்சு. ஹல்லேலூயா. ஆமென். நான் சிந்திச்சு பார்த்துட்டு நான் அடுத்த இதை பற்றி பேசுறேன். நான் சிந்திச்சு பார்த்தேன். சபையை பற்றி ஆண்டு எத்தனையோ விளக்கம் சொன்னார். ஒரு இடமும் சபையை கொண்டு வந்து மனிதனுக்கு ஒப்பிடவே இல்லை. ஹல்லேலூயா. ஒரு இடமும் மனிதனுக்கு சபை ஒப்பிடவில்லை. ஆரண்ட கல்லண்ட பொன்னண்ட வெள்ளியண்ட, ஆனா ஒரு இடம் மனுஷனுக்கு ஒப்பிடவில்லை சபை. ஹல்லேலூயா. அப்படி இருந்தால் உயிர் இல்லாதவன் போல். ஹல்லேலூயா. நான் உதாரணத்துக்கு பார்ப்போம். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில் தேவன் என்ன செய்தார்? தமது விருப்பத்தின்படி பூமியை மறுசீரமைத்தார். தேவன் சிருஷ்டித்தார் சொல்லப்படுகிறது. ஆனால் 1ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனத்துக்கு 2ஆம் வசனத்துக்கு பிறகு பார்த்தால் தேவன் தனது விருப்பப்படி பூமியை மறுசீரமைத்தார், ரிஃபார்ம் பண்ணினார். திருப்பி ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 16, 17, 18 வசனங்கள்ல தான் படைத்த மனிதன் எதை சாப்பிட வேண்டும் என்று ஆண்டவர் தான் சொன்னார், எதை சாப்பிடக்கூடாது என்று ஆண்டவர் தான் சொன்னார். ஹல்லேலூயா. ஆமென். தான் அவர் மிகுந்த authority, வல்லமை உள்ளவர், அதிகாரம் உள்ள தேவன். அவர் சொன்னபடி செய்யாவிட்டால் மனிதன் இந்த பூமியிலே வாழ்ந்து அவரிடத்தில் போக முடியாது. ஆமென். மனிதனானவன் தன் தேவனிடம் போக வேண்டும் என்று சொன்னால் அவர் சொன்ன வார்த்தைக்கு அவன் முற்றிலுமாய் தன்னை அர்ப்பணித்து கீழ்ப்படிய வேண்டும். ஹல்லேலூயா. 2ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பாப்பீங்களா? 16, 17, 18 வாசிக்க வேண்டாம். அங்கே பார்க்கும் பொழுது ஆண்டவர் சொன்னார், நீ இதைத்தான் சாப்பிடு, இதை சாப்பிடக்கூடாது, சாப்பிட்டால் சாகவே சாவாய். ஹல்லேலூயா. ஆமென். ஆதாம் இதை மீறின பொழுது ஓசியா 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை மட்டும் வாசிப்போம். ஓசியா 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை மட்டும் வாசிப்போம். ஆதாம் இதை மீறின பொழுது அங்கே வேதம் ஓசியா 6:7 என்ன சொல்லுகிறது என்பதை நாங்கள் வாசிக்க கேட்போம். 1053ஆம் பக்கம் படிப்பார். அவர்களோ ஆதாமை போல உடன்படிக்கையை மீறி அங்கே எனக்கு விரோதமாய் துரோகம் பண்ணினார்கள். ஆமென். அங்கே என்ன சொல்லப்படுகிறது? அவர்களோ அங்கே ஆதாமை போல உடன்படிக்கையை மீறி. ஆமென். பாருங்க, ஆதாமை போல உடன்படிக்கையை மீறி. உடன்படிக்கை என்ன? உடன்படிக்கை எத்தனை பேர் செய்வாங்க? குறைந்தது 2 பேர் செய்வோம். கல்யாண உடன்படிக்கை செய்வோம். ஒரு ஆள் செய்யலாம். குறைஞ்சது 2 பேர் வேணும். குறைஞ்சது 2 பேர் வந்து நானும் நீரும் இதை உடன்படிக்கை செய்கிறோம். 2 பேரும் முத்துக்கொள்றோம், உடன்படிக்கை செய்கிறோம். இந்த உடன்படிக்கை 2 பேர் வேணும். ஆனா ஆதாமுடைய ஆண்டு உடன்படிக்கை வேணும். ஆதாம் ஒண்ணும் தெரியாம அப்பா மண்ணால சிரிச்சு கொண்டு வச்சிருக்கிறார். மண்ணால சிரிச்சிட்டு அவனை செய்து ஊதி ஒரு உயிராக கொண்டு வந்து அவனை வச்சிருக்கிறார். இப்ப ஆண்டவர் போய் ஆதாமோட என்ன உடன்படிக்கை செய்திருக்கார்? அவர் சொன்னார், நீ சாப்பிடா, நீ இதை சாப்பிடு, இதான் அவன் உடன்படிக்கை. அவர் ஆதாமத்தை கேட்கல, ஆதாமே நீ என்ன நினைக்கிறா இதை பற்றி? போயிருக்கா தட்டி, ஆதாமே நான் சொன்னதை பற்றி உண்ட நோக்கம் என்ன? உண்ட சொன்னதை பற்றி விளக்கம் தருவியா? நீ சொன்னதை பற்றி என்ன நீ நினைக்கிற? நான் சொன்னதை பற்றி யாரும் ஒரு வார்த்தை கேட்டாரா? ஒரு வார்த்தை கேட்டாரா? பைபிள் எப்படி இருக்கா? நீ இதை சாப்பிடு, உனக்கு இந்த உலகம் முழுக்க உனக்கு தான். ஹல்லேலூயா. இந்த பூ, இந்த தோட்டம் முழுக்க உன்னுடையது. ஹல்லேலூயா. நீ எல்லாம் சாப்பிடலாம். ஹல்லேலூயா. சகலமும் சாப்பிடலாம். ஆனா ஒன்றை மட்டும் நீ என்ன செய்யக்கூடாது? சாப்பிடவே கூடாது. சாப்பிடுறாலே சாகவே சாவாய் கத்த சொன்னார். ஆதாம் என்ன செஞ்சிருப்பான்னு நான் சிந்திச்சேன். தேவன் பக்கத்தில் இருந்தபடினால தலையை மட்டும் மாட்டிருப்பான். அதை எங்களை பழக்கமாச்சு. இன்றைக்கு தானே உள்ளுக்கு என்ன இருக்க இல்லையோ, ஆண்டோட திருப்பி கேட்கலாது, ஒன்றும் செய்யலாது. ஓ, தலையாட்டி இருப்பான். இவ்வளவு தான் செய்திருப்பான். ஆண்டவர் என்ன சொன்னார்? ஓசியா என்ன சொன்னா தெரியுமா? ஆதாமை போல் உடன்படிக்கையை மீறி எனக்கு விரோதமாய் துரோகம் பண்ணினாங்க. சிந்திச்சு பார்க்கும் பொழுது ஆதாம் எந்த உடன்படிக்கையும் செய்தா பைபிள்ல இல்லை. எந்த உடன்படிக்கையும் ஆதாம் செய்யல. ஆண்டுதான் நான் சாப்பிடாது. அப்ப ஆண்டவர் எவ்வளவு தூரம் தன்னுடைய வல்லமையை பாவிக்கிறார், அதிகாரத்தை பாவிக்கிறார். அந்த அதிகாரம் கூட தேவனுடைய வீடு. அவர் விருப்பப்படிதான் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. இன்னைக்கு எத்தனை டிசைன்ல பண்றாங்க. இன்னைக்கு
இன்னைக்கு எத்தனை டிசைன்ல சமையலை பண்றாங்க, அப்படி பண்றாங்க, இப்படி பண்றாங்க, அப்படி செய்யலாமா, இப்படி செய்யலாமா. சரியா கவலைக்குரிய விஷயம். நான் சொல்லுவதிலே பக்கம் தான், ஒன்றும் செய்யலாது. அது எங்கேன்னு சொல்ல மாட்டேன். ஒரு பேப்பர்ல வாய்ச்சேன், பாடவும் தெரியாது, பிரசங்கிக்கவும் தெரியாது. இன்றைக்கு ஒரு பெரிய சபைக்கு போததாக இருக்கிறாங்க, எனக்கு சீயன்னு சொல்ல மாட்டேன். இங்கே என்ன எங்களுக்கு அது பக்கம் American singer or breaker. அந்த பிரடிக்காம சரியான ஒரு வேதனையாக இருந்துச்சியா. இன்னொரு எப்படி போகணும்னு யோசிக்கணும். நான் சொல்றது பிரசங்கம் பண்ற எல்லாம் போதகர் அல்ல. போதர் எல்லாருக்கும் பிரசங்கம் பண்ணுறது நான் சொல்லி கொண்டிருக்கிறேன். ஆனால் அவனுக்கு இருக்காங்க American, அவனுக்கு பாடம் தெரியாது, பிரசங்கம் பண்ணவும் தெரியாது. ஆனால் அவர் போதகர். பெந்தைக்கோஸ்து சபை டெமோக்ராட்டிக். கர்த்தர் எல்லாம் அடிக்க போறாங்க. கர்த்தர் பார்த்து கொண்டிருக்காரு, விளையாட்டு இல்லாதே. கர்த்தர் வடிவா பார்த்து கொண்டிருக்க. நான் சொல்றேன், நீ செய்ய. ஆனா அப்படி செய்யாட்டி நீ சபை ஓடாது. சபை ஓடுது ஓட இல்லையோ, சபை கர்த்தருடையது. ஹல்லேலூயா. யார் வென்றீங்களோ இல்லையோ, சபை கர்த்தருடையது. ஹல்லேலூயா. ஆமென். சபை கர்த்தருடையது. அவர் பார்த்துக் கொள்வார். அவர் பார்த்துக் கொள்வார். ஹல்லேலூயா. இது எனக்கு சொந்தம் இல்லை, உங்களுக்கு சொந்தம் இல்லை. இது கர்த்தர் என்னை நியமித்தார், நடத்தபடி. எல்லாம் சொல்ல அவ்வளவுதான். ஹல்லேலூயா. தேவனுடைய வீடு அவருடைய விருப்பப்படி கட்டப்பட வேண்டும். ஹல்லேலூயா. பேதுரு 6ஆம் அதிகாரத்திலே திருப்பி தேவன் 6ஆம் அதிகாரத்திலே நோவாவுக்கு ஆண்டவர் கட்டளை கொடுத்தார். 6ஆம் அதிகாரம் 12 15 22 வசனங்களை மட்டும் வாசிக்க வேண்டிய வசனம் வாசித்து நாங்கள் கடந்து செல்வோம். 6ஆம் அதிகாரத்திலே தேவன் பார்த்தா, இப்ப ஆண்டவர் ஆதியாகமத்திலே வந்து 6ஆம் அதிகாரத்திலே மீண்டும் ஆண்டவர் ஒரு காரியம் செய்கிறார். ஒரு வீடு கட்ட சொன்னவர். இப்ப நோவாக்கு என்ன சொல்றார் பார்ப்போம். தேவன் பூமியை பார்த்தார், இதோ அது சீர்கெட்டதா இருந்தது. மாம்சமான யாவரும் பூமியின் மேல் தங்கள் வழியை கெடுத்துக் கொண்டிருந்தார்கள். அப்பொழுது தேவன் நோவாவை நோக்கி, மாம்சமான யாவரின் முடிவும் எனக்கு முன்பாக வந்தது. அவர்களாலே பூமி கொடுமையினால் நிறைந்தது. நான் அவர்களை பூமியோடே கூட அழித்து போடுவேன். நீ கொப்பேர் மரத்தால் உனக்கு ஒரு பேழையை உண்டாக்கு. அந்த பேழையிலே அறைகளை உண்டு பண்ணி அதை உள்ளும் புறம்புமாக கீழ்பூசு. நீ அதை பண்ண வேண்டிய விதம் என்ன? போதும். நீ அதை பண்ண வேண்டிய விதம் அப்படி என்ன? இந்த பேழை கூட ஆண்டவர் தான் சொல்ற. 22ஆம் வசனம். நோவா அப்படியே செய்தான். தேவன் தனக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் அவன் செய்து முடித்தான். ஹல்லேலூயா. நோவா தப்போதுக்கு பேழையும் கூட தேவனின் வடிவமைப்பே. ஹல்லேலூயா. ஒரு மனுஷன் இந்த பூமியிலே தப்புவதற்கு கூட தேவன் இந்த திருச்சபையை தான் வடிவமைத்தார். ஹல்லேலூயா. ஆமென். நீங்கள் நான் இந்த பூமியை அழிந்து போகாதபடி, பாவத்தின் உடைய சேத்திலே உழைந்து நாம நரகம் போகாதபடி நீங்களும் நானும் பரலோகம் போக வேண்டும் என்று சொன்னால் இந்த திருச்சபை ஒன்று வேண்டும் என்று கர்த்தருக்கு தெரிந்து அதை கர்த்தர் தான் வடிவமைத்தார். ஹல்லேலூயா. அவர் சொன்னார், நான் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்களை மேற்கொள்வது இல்லை. ஒரு நாளும் தேவனுடைய ராஜ்யத்தை, தேவனுடைய சபையை பாதாளத்தின் வாசல் மேற்கொள்ளவே மாட்டார். ஹல்லேலூயா. ஆமென். தேவன் சொன்னபடி பேழை கட்டுப்படுமாய் மாத்திரமே நோவா தப்ப முடியும். நோவா தப்ப வேண்டும் என்று சொன்னார். தேவன் எப்படி கட்ட சொன்னாரோ அப்படி கட்ட வேண்டும். ஹல்லேலூயா. தேவன் தான் விரும்புகிறார் ஒரு வாசஸ்தலம் கட்ட, ஏனால் மக்களோட இருக்கும்படியாக. இங்கே தேவன் சொல்றார் நோவாக்கு, நான் உனக்கு அங்கே சொல்லுகிறபடி நீ செய். இந்த கப்பலுக்கு நீங்க பைபிள் வாசிக்கலாம், ஒரே ஜன்னல் ஒரே கதவு. ஹல்லேலூயா. இந்த கப்பலுக்கு ஒரே ஜன்னல் ஒரே கதவு. இந்த ஒரே கதவு யார்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், நானே வழி. ஆமென். I am the way. நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன். என்னை அல்லாமல் ஒருவரும் பிதாவினிடத்தில் வரான். ஒரே வாசலையா. எத்தனை வாசல் பூமியில எந்த மதம் சொன்னால் எந்த மதமும் எடுக்க முடியாது என்றால் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்து சொன்னார், நானே வாசல். ஹல்லேலூயா. ஆமென். நானே வாசல். என்னால் எல்லாமல் ஒருவரும் பிதாவினிடத்தில் வர முடியாது. ஒரே ஒரு வாசல், ஒரே ஒரு ஜன்னல். அந்த ஜன்னல் ஆக மேல் தட்டுல மேல, வாசல் கீழே. ஹல்லேலூயா. இந்த ஜன்னலை நான் சிந்தித்து பார்த்து இப்படி ஒரு கப்பலை இப்படி அப்படி ஆண்டவர் பிராண்ட் இப்படி காரியத்தை கட்ட சொல்லி எத்தனை பேர் வந்து கேட்பீங்க,
என்ன முட்டாள்தனமான வேலை செய்கிறீங்க? இந்த பெரிய கட்டடத்தை கட்டிட்டு ஒடியதான் வைக்கிறீங்க, அவிஞ்சு சாகிறதா? நாமெல்லாம் நம்முடைய அபிப்பிராயத்தை சொல்ல வலிக்கிறோம். நான் நினைக்கிறேன் ஒருவரும் இருக்க மாட்டீங்க, எல்லாரும் ஒரு அபிப்பிராயம் சொல்லி பார்ப்பீங்க, நான் கேட்க மாட்டேன், எல்லாருமே போயிடுவீங்க, நிச்சயமா போயிடுவீங்க. இந்த பெரிய கப்பலுக்கு சரியான முட்டாளி ஒரே ஒரு கதை வைக்கிறோமா, ஓடுறதுக்கு இடம் இல்லை, இதுக்கு இருக்கிற ஆபத்து சர்வாதிகாரம் தான், போயிடுவோம் என்று சொல்லி போறோம் அநேகர். ஆனா வேதத்துல கர்த்தருடைய அதிகாரம் தான் ஒரே ஒரு சர்வாதிகாரம். அல்லேலூயா. அவர் சர்வாதிகாரியான தேவன். அவருக்கு கீழ்ப்படிந்தால் மாத்திரம்தான் நாம தப்ப முடியும். அல்லேலூயா. எங்களுக்கு வேற வழி இல்லை. ஒரே எங்கள் ஒரே கலவு. அல்லேலூயா. ஏனென்று நான் சொல்றேன். அது மட்டுமல்ல, நோவாவின் பேழைக்குள் நோவாவின் குடும்பத்தினரை தவிர மிகுதியா இருந்தவர்கள் யார் தெரியுமா? நோவாவின் பேழைக்குள் நோவாவின் குடும்பத்தினை தவிர மிகுதியா இருந்தவர்கள் யார் தெரியுமா? நோவாவுடைய 8 பேரை தவிர முதலே இருந்தாங்க. யார் தெரியுமா? நோவாவுடைய பேழைக்குள்ள வாய் பேச முடியாத மிருகங்கள், வாய் பேச முடியாத அதான் தப்பிச்சு, வாய் பேச முடியாத அதான் தப்பிச்சு. அதுக்கு வாய் இருக்கு, அதை குறித்து நாங்கள் பிறகு பார்ப்போம். மீண்டும் ஆண்டு மாசத்துல விலைக்கு வருவோம். 32 அதிகாரம் யாத்ராகம் 5ஆம் வசனம். யாத்ரா 31:5 வாசிப்போம். மற்றும் சகலவித வேலைகளையும் யூகித்து செய்கிறதற்கு வேண்டிய ஞானமும் புத்தியும் அறிவும் அவனுக்கு உண்டாக அவனை தேவ ஆவியினால் நிரப்பினேன். மேலும் தான் கோத்திரத்திலுள்ள அகிசாமாவின் குமாரனாகிய அகோலியாவையும் அவனோடே துணையாக கூட்டினதும் அன்றி ஞான இருதயமுள்ள யாவருடைய இருதயத்திலும் ஞானத்தை அருளினேன். நான் உனக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் செய்வார்கள். போதும். இங்க பாருங்க, அது என்ன சொன்னார் பாருங்க. இந்த ஆண்டவர் சபையை, இந்த ஆலயத்தை கட்ட வேண்டும், கட்டுகிற விதத்தை ஆண்டவர் கொடுத்தார். இப்ப ஆண்டவர் சொல்லல நீ யாரையும் பிடிச்சு கட்டணும்னு சொல்லல. ஆண்டவர் நீ யாரையும் பிடிச்சு இந்த ஆலய கட்டத்தை கட்டணும் ஆண்டவர் சொல்லல. அவர் என்ன சொன்னார்? ஒரு மனிதனை கொண்டு வரார், இவனை கட்டும்படியாய் இவனை தேவ ஆவியினால் நிரப்பி இருக்கு. அப்ப தேவ ஆலயத்தை கட்டுகிறவன் தேவ ஆவியினால் நிரம்பி இருக்கவன். ஹல்லேலூயா. ஆமென். ஒரு தேவ ஆலயத்தை கட்டுகிற ஒருவன், தேவனுக்குரிய காரியத்தை செய்கிற ஒருவன், தேவனுடைய அந்த ஆவி அவனுக்குள் இருந்தால் தான் தேவனுடைய காரியத்தை செய்ய முடியும். மனிதனுடைய ஆவி இருக்கிறவன் தேவனுடைய காரியத்தை செய்ய முடியவே முடியாது. இன்றைக்கு சபைகளுக்குள்ளே, ஆலயங்களுக்குள்ளே மனித ஆவி நிறைய இருக்கிறபடினாலே தேவ திட்டத்தை நிறைவேற்ற முடியவில்லை. ஹல்லேலூயா. ஆமென். அவன் தேவ ஆவியினால் நிரப்பப்பட்டிருக்க வேண்டும். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை நீங்கள் பார்க்கும் பொழுது அவர்கள் தேவ ஆவியினால் நிரப்பப்பட்டிருந்தார்கள். தேவ ஆவியினால் நிரப்பப்பட்டிருந்தார்கள். தேவ ஆவி அவர்களுக்குள் இருந்தது. ஒருவன் தேவ ஆவியினாலே அன்றி மனுஷ காரியங்களை உணர்ந்து பார்க்க முடியாது. ஹல்லேலூயா. தேவ ஆவியினாலே அன்றி ஒருவரும் மனுஷன் அங்கே தேவனுக்குரியதை உணர்ந்து கொள்ள முடியாது, அதை அறிய முடியாது, அதை செய்து முடிக்க முடியாது. ஹல்லேலூயா. ஆமென். தேவ ஆவி நமக்கு இல்லைன்னு சொன்னா நாம கர்த்தருடைய காரியத்தை சிந்தித்தே பார்க்க முடியாது. எங்களுக்கு எல்லாம் அது பிழையாத்தான் தெரியும். எங்களுக்கு அதெல்லாம் ஒரு ஒழுங்கா தெரியாது. எங்களுக்கு அது நிறைவேற்ற முடியவே முடியாது. ஹல்லேலூயா. ஆமென். அது மாத்திரமல்ல, 6ஆம் வசனத்தில் அழகா சொல்லி முடிக்கிறார் ஆண்டவர். ஏதோ ஆண்டவருடைய வார்த்தை, என்னுடைய வார்த்தை இல்லை, ஆண்டவருடைய வார்த்தை சொல்றார் பாருங்க. அங்கே மேலும் தான் கோத்திரத்திலுள்ள அகிசாமாவின் குமாரனாகிய அகோலிபாவையும் அவனுடைய துணையாக கூட்டினார் தம்பி, ஞான இருதயமுள்ள யாவருடைய இருதயத்திலும் ஞானத்தை அருளினேன். நான் உனக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் செய்வார்கள். நான் உனக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் செய்வார்கள். எப்படி செய்வார்கள்? தேவாவி அவர்களுக்கு வரும் பொழுது அவர்கள் தேவனுடைய திட்டத்தை உணர்ந்து, தேவனுடைய சித்தத்தை உணர்ந்து அவர்கள் அந்த காரியத்தை செய்து நிறைவேற்ற முடியும். ஹல்லேலூயா. ஆமென். ஆண்டவர் காசு எல்லாம் சேர்த்தாச்சு, நீங்க விருப்பமானவரை கட்டுங்கன்னு சொல்லவே இல்லை. நீங்க விருப்பமானவரை கட்டுங்கன்னு சொல்லவே இல்லை. இல்லாட்டி உங்களை நீங்களே டிசைன் பண்ணி நீங்களே கட்டுங்க. இல்லாமட்டா இப்ப கிட்ட செய்யறாங்களே என்ன, இந்த ஓப்பரா கட்டுறதுக்கு அதை கட்ட இது கட்ட விட்டாங்க ஆக்ஷன்ல. யார் வடிவாக்குவான் வடிவான கட்டிடம் அப்படிதான் விரும்புறோம். நாம் அப்படித்தான் விரும்புறோம். அப்படி நாங்கள் எல்லாம் விட்டு பார்ப்போம், யாரு கூட வருது, யார் கூட வடிவாக்குறான், எது நல்லா இருக்கு. நோ, இதை கட்ட சொன்னாலும் அதைத்தான் நாம் செய்வோம். ஹல்லேலூயா. ஆமென். இதை கட்ட சொன்னாலும் அதுதான் தேவனுடைய ஆலயம். ஹல்லேலூயா. தேவபிள்ளையே, ஹல்லேலூயா. இவ்வளவு பழைய ஏற்பாடை பற்றி பேசிட்டு இருந்தேன்.
இப்போ கட்டடத்தில் தேவன் வாசம் பண்ணுறதுன்னு நீங்கள் யோசிச்சுடுங்க. பாஸ்டர் இவ்வளவு சொல்லி கொண்டு வராரு, ஆண்டவர் சொல்லிட்டார் நான் கல்லாத கட்ட ஆலயத்தில் வாசம் பண்ண தேவன் இல்லைன்னு சொல்லிட்டாரு. இதே நம்மளுக்கு ரெண்டு நீங்கள் கேட்கலாம். புதிய ஏற்பாட்டுக்கு வருவோம் என்றால் 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 16-17 வசனம். 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 16-17 வசனம். நீங்களே அந்த ஆலயம். ஹல்லேலூயா. இப்ப சொல்லுவோம் எல்லாரும் கை வச்சு, நானே தேவனுடைய ஆலயம், நானே தேவனுடைய ஆலயம். இப்ப நான் தேவனுடைய ஆலயம் சொல்லிட்டேன் இல்ல, நான் சொல்லிட்டோம் இல்ல. அப்படி எல்லாம் வசனத்தை முன்னு ஒரு வாசிக்கிறேன் பாருங்க. நீங்கள் தேவனுடைய ஆலயமா இருக்கிறது என்றும் தேவனுடைய ஆலயம் உங்களை வாசமா இருக்கிறார் அறியாது இருக்கிறீங்களா? இப்ப நான் தேவனுடைய ஆலயம் சொன்னீங்களே, உங்களுக்குள்ள தேவனுடைய ஆவி வாசமாக இருக்கிறார். ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாக இருக்கிறது, நீங்களே அந்த. அப்படி என்றால் இந்த எங்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு சொந்தம் இதுதான். நம்மளுக்கு இருக்கிற ஒன்றே ஒன்று இதுதான். இந்த உலகத்தில் ஒன்றும் இல்லை, இதுதான் இருக்கு. இது கூட நம்மளுக்கு என்ன சொந்தம் இல்ல இல்ல இல்ல. ஹல்லேலூயா. ஆமென். தேவனுடைய பிள்ளை இதுவும் சொந்தம் இல்ல இல்ல இல்ல. பைபிள் அப்படிதான் சொல்லுது. ஹல்லேலூயா. எப்படி தேவனுடைய ஆலயம் கட்டப்படுகிறது அவருடைய சித்தத்தின்படியோ, அதே போல இந்த ஆலயம் இப்பொழுது கர்த்தர் எங்கே வாசம் பண்ணுகிறார்? கையால் கட்டப்பட்ட ஆலயத்தில் அல்ல, உங்களுக்கு எனக்குள்ளும் கர்த்தர் வாசம் பண்ணுகிறார். ஹல்லேலூயா. நாங்கள் தான் தேவனுடைய ஆலயம். நாங்கள் இந்த ஆலயத்தை கெடுத்தால் தேவன் என்ன செய்வார்? அவங்களை அப்ப எங்களை உருவாக்குவதும் எங்களை கெடுப்பதும் இப்பவும் ஆட்டகரத்தில் உண்டு, கர்த்தரிடத்தில் உண்டு. நாங்க ஓட் பண்ணி தெரிகிற பிரசிடண்டோ பிரைம் மினிஸ்டர் ஒன்றும் பண்ண முடியாதையா? நாங்கள் கத்துல படித்து முன்னேறுகிற எந்த ஒரு பெரிய ஒரு டாக்டரா இருந்தாலும் கூட அவனும் கூட எங்களால் ஒன்றும் செய்ய முடியாதையா? அவன் கூட கடைசியா சொல்லுவான், என்னால முடிஞ்செல்லாம் நான் பார்த்துட்டேன், வெட்டி கொத்தி எல்லாம் பார்த்துட்டேன், இனி மிகுதி அங்க. அவன் இனி அவன் சொன்னாதான் ஒன்றுமே முடியாது. இந்த பூமியால எங்களுக்கு ஒன்றும் செய்ய முடியாது. நாம வாழ்வதும் நாங்கள் எழுந்திருப்பதும் நாங்கள் விழுந்து போவதும் கர்த்தருடைய கரத்துல தான் உண்டு. ஹல்லேலூயா. ஆமென். நாங்களே தேவனுடைய ஆலயம். நாங்கள் உணர்ந்து கொள்வோம், நாங்களே தேவனுடைய ஆலயம். இந்த ஆலயத்தை நாம் ஏதாவது செய்ய யோசிச்சோம்னு சொன்னா நாம் கெட்டு போயிடும். பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள வேண்டும். இது கூட நம்மளுக்கு சொந்தம் இல்லை. நாம் நினைச்சிருந்த உடனே இதாலும் சொந்தமாக இருக்கு, இப்ப இது கூட சொந்தம் இல்லை. ஹல்லேலூயா. அப்படிதான் இது கூட நம்மளுக்கு இப்ப சொந்தம் இல்லையா? சொன்னா போனா ஒன்றுமே நம்மளுக்கு சொந்தம் இல்லை. ஒன்றுமே நம்மளுக்கு சொந்தம் இல்லை. ஒருமையாக இருந்தோம், ஒருமையாய் போக போறோம். ஹல்லேலூயா. எங்களுக்கு ஒன்றுமே சொந்தம் இல்லை என்று வேதம் சொல்லுது. ஹல்லேலூயா. இங்க பார்க்கும் பொழுது இந்த அந்த உரிமை கூட ஆண்டவருக்கு தான் உண்டு. ஏனென்றால் இப்போ அவர் எனக்குள் வாசம் பண்ணுகிறார். தேவ பிள்ளைகளாகிய நாம் பாவ சரீரத்துக்கு மரித்து விட்டோம், நாங்க செத்து போனோம். ஆமென். எப்படி வாழ்றோம் இருக்கிறீங்களா? இப்ப நமக்குள் வாழ்வது நாம் அல்ல, கிறிஸ்து. ஹல்லேலூயா. நான் மரிச்சு விட்டேன். அதாவது தண்ணிக்கப்பட்டு தாட்டு எடுக்கிறது, தண்ணிக்க புதைச்சு எடுக்கிறது என்னத்துக்கு? செத்துட்டீங்க. இனிமேல் இந்த பழைய கதைக்கவே கூடாது. ஹல்லேலூயா. நீங்க செத்துட்டீங்க. உங்களோட குலம், கோத்திரம், காரியம், பணம், பண்டம் ஒன்றும் கதைக்கவே கூடாது. இப்ப உங்களை எல்லாம் செத்துட்டு உங்களை அடக்கம் பண்ணியாச்சியா? அடக்கம் பண்ண பிறகு அங்க பொற்கரை சொல்லி பேரை வெட்டி போடுறான். இங்க பேரே கிடையாது. விதானத்தை போனா விதானை பேர் கொடுத்துவேன். இவன் செத்து விட்டார், காலமாகி விட்டார், இனிமேல் ஒன்றுமே இல்லை. இன்னைக்கு இந்த உலகத்துக்கு டெத் சர்டிபிகேட் வாங்கி விட்டோம். எத்தனை பேர்? ஹல்லேலூயா. உலகத்துக்கு டெத் சர்டிபிகேட் வாங்கி வைக்கிறோம், ஆனா கர்த்தரிடத்துல பர்த் சர்டிபிகேட் பெற்று வச்சிருக்கோம். ஹல்லேலூயா. இந்த உலகத்துக்காக சேர்த்துட்டோம். ஹல்லேலூயா. ஞானசாத்து மூலம் உடன்படிக்கை செய்திருக்கிறோம். ஞானசாமி என்ன தெரியுமா? ஏதோ பாஸ்டர் கேட்டுட்டார், தெரியாம தலையை கொடுத்து நினைக்காதீங்க, என் மேல ரத்தப்பழி இல்லை, இப்ப உங்க மேல ரத்தப்பழி. உடன்படிக்கை நான் செய்யல, கர்த்தரோட நீங்க தான் செஞ்சீங்க. ஹல்லேலூயா. நீங்க ஞானசானம் கேட்டீங்க, நான் தந்தேன், அவ்வளவுதான். ஆனா உடன்படிக்கை செஞ்சது நான் இல்லை, நீங்க ரத்த உடன்படிக்கை செஞ்சிருக்கீங்க. என்ன உடன்படிக்கை? உயிர் கொடுத்து உயிர் எடுத்து இருக்கிறீங்க. ஹல்லேலூயா. ஆமென். இயேசு கிறிஸ்து ரத்தத்தை சிந்தி உங்களை தன்னுடைய உயிரை கொடுத்து
உங்களை வாங்கி இருக்கிறார். விளையாட்டல்ல ஞானஸ்நானம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ரத்த உடன்படிக்கை செய்து அந்த உடன்படிக்கை ஆதாமுக்கு ஒண்ணுமே சொல்லல, அவனே ஆண்டவர் வெளியே அழைத்தார். இப்ப நாம கர்த்தரோட முன்னினா என்ன நடக்கும்? ஹல்லேலூயா. ஞானஸ்நானம் மூலமாய் நாங்கள் அங்கே உடன்படிக்கை பண்ணி ரோமர் 2ஆம் அதிகாரம் 6ஆம் அதிகாரம் 2ஆம் 3ஆம் வசனம். ரோமர் 6ஆம் அதிகாரம் 2ஆம் 3ஆம் வசனம். பாவத்துக்கு மரித்த நாம் இனி அதிலே எப்படி பிழைப்போம்? கிறிஸ்து இயேசுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. பாவத்துக்கு மரித்த நாம் இனி அதிலே எப்படி பிழைப்போம்? நாம் இந்த உலகத்திலே பாவம் செஞ்சு 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 மரித்து விட்டோம். இப்ப இனி திருப்பி அந்த பாவத்தை செய்ய முடியுமா? நாம செத்துட்டு இனி நான் எப்படி பழைய மனிதனுடைய காரியங்களை செய்ய முடியும்? செய்ய முடியவே முடியாது. ஹல்லேலூயா. செத்த மனிதனுக்கு உயிர் உண்டா? அவனுக்கு நுண்டினா ரோகமா? நாம் அடியும் அடிச்சு கத்துறோமே, கேட்டு அழுகி வந்துருவான் இல்ல? அவன் அடியடின்னு மாறுல எடுத்து கத்துறோமே, ஐயோ பாவம் எனக்கா கத்துற எழுதியதால கண்ணை முடிச்சு பார்க்க மாட்டான் இல்ல? அப்படிதான் கத்துறோம். எந்த கண்ணே கண்ணை முடிச்சு பார்க்க மாட்டியான்னு கத்துறாங்க. கண்ணை முடிச்சு பார்த்தா கூட சந்தோஷமா நினைக்கிறீங்க. கண்ணை முடிப்பானா? ஆண்டாண்டு தோறும் அழுது புரண்டாலும் மாண்டார் வருவாரோ? மானத்தி வரமாட்டாங்க ஐயா. ஆனா கிறிஸ்தவ வாழ்க்கையில மட்டும் வந்துடுறாங்க. கிறிஸ்தவ வாழ்க்கையில மட்டும் மலையவன் அடிக்கடி எழுதி வந்தான், அடிக்கடி எழுதி தலையை காட்டிட்டு போறாங்க. நோ, நாம செத்துட்டோம். we are dead for all. முழுமையா செத்துட்டோம். இனிமேல் எங்களுக்கு உலக பிரகாரம் ஜீவன் இல்லை இல்லை இல்லை. உலக பிரகார கதைகள் இல்லை இல்லை இல்லை. உலக பிரகார சட்டங்கள் இல்லை இல்லை இல்லை. உலக பிரகார சம்பிரதாயங்கள் இல்லை இல்லை இல்லை. ஹல்லேலூயா, ஆமென். இவரால் ராஜ்யத்தின் பிள்ளை. ராஜ்யத்தோட சட்டம், ராஜ்யத்தோட பிரமாணம், ராஜ்யத்தோட ராஜரீகம், ராஜ்யத்தோட டிஸ், அவருடைய ஸ்டைல். ஹல்லேலூயா. ஃபாதர் வார கையெழுத்துனா பிசாசு ஓடும். அப்படிதான் ஸ்டைல். யாரும் ஸ்டைல் கர்த்தரோட விட கையெழுத்துனா பிசாசு ஓடும். ஹல்லேலூயா. நம்ம கையெழுத்துல நம்ம எல்லாம் கலைக்குது பிசாசு. இந்த கையெழுத்துல அவங்க எல்லாம் கலைக்குது பிசாசு. ஸ்டைல் கர்த்தர் காட்டின பிசாசு பார்த்து கர்த்தரை பார்த்து, ஓ ஏப்பா இந்த வாராண்டி கட்டுது, இப்ப வாவா உங்களை தான் நான் பார்த்துட்டு இப்படி பிசாசு சொல்றாங்க. பிசாசு நடக்கிறாங்க இன்னைக்கு. ஹல்லேலூயா. நம்மளை பார்த்தா பிசாசு ஓடணும். நம்ம ராஜ்யத்தின் பிள்ளைகள். ஹல்லேலூயா, ஆமென். கலாத்தியர் 5:24 பவுல் சொல்றார் பாருங்க வடிவா. கலாத்தியர் 5:24 கிறிஸ்துவனுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். ஹல்லேலூயா. நான் கிறிஸ்துவனுடையவனா? நீங்கள் கிறிஸ்துவனுடையவர்களா? ஆமென். நீங்கள் கிறிஸ்துவனுடையவர்களா? ஆமென். அப்படி என்றால் உங்கள் மாம்சம் ஆசை இச்சையும் மாம்சத்துக்குரிய சகல காரியமும் டோட்டலா சிலுவையில அறைந்தாகி விட்டது. இனிமேல் மாம்சத்துக்குரிய எந்த ஒரு காரியம் உங்களுக்கு வெளிப்படக்கூடாது. நோ, வரக்கூடாது. ஹல்லேலூயா. வரக்கூடவே கூடாது. வந்தா நீங்க சொல்லணும், ஓ போ பிசாசே, நான் இப்ப செத்துட்டேன், நீ திரும்பி எழுப்பாதே. ஹல்லேலூயா. நான் இப்ப பாவத்தை செத்துட்டேன், மாம்சத்தை செத்துட்டேன், என்ன திருப்பி எழுப்பாத, போ பிசாசே சொல்லவன். ஹல்லேலூயா, ஆமென். அதான் உண்மை. முதலாம் கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசி பாருங்க. கொலோசியர் 2:12 சில வசனங்களை உங்களுக்கு காட்டுகிறேன். எப்படி ஒரு மனிதன் அங்கே ஞானஸ்நானம் எடுத்ததும் எப்படி உலகத்தை விட்டு பிரிந்திருக்கிறான் என்பதை பவுல் எழுதுகிறார் பாருங்க. ஞானஸ்நானத்திலே அவரோட கூட அடக்கம் பண்ணப்பட்டவர்களாகவும் அதிலே அவரை மரித்தோரில் எழுப்பின தேவனுடைய செயலின் மேலுள்ள விசுவாசத்தினாலே அவரோட கூட எழுந்தவர்களாயும் இருக்கிறீர்கள். நீங்க அப்படி இருக்கிறீங்க. ஹல்லேலூயா. கிறிஸ்துவோடு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு விட்டீங்க. நீங்க இப்ப பெரி பண்ணியாச்சு, பெரி எல்லாம் முடிச்சு. சில பேருக்கு எனக்கு ஞாபகம் இல்லை டேட்டு, வருஷம் தான் சின்ன வயசுல எடுத்தபடினால. ஹல்லேலூயா. எப்பயோ பெரிய முடிஞ்சு. நாம கர்த்தருடைய பிள்ளைகள். ஹல்லேலூயா, ஆமென். தேவனுடைய ஜனங்கள். ஹல்லேலூயா. 20:21 வாசி பாருங்க. 20:21 அதே அதிகாரத்துல கொலோசியர் 2ஆம் அதிகாரத்துல, நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட உலகத்தின் வழிபாடுகளுக்கு மரித்ததுண்டானால். அவர் சரியான பாருங்க, எவ்வளவு அழகா எழுதியிருக்கார். கிராமட்டிக்கல். நீங்கள் கிறிஸ்துவுடன் கூட உலகத்தின் வழிபாடுகளுக்கு மரித்தது உண்டானால், மரித்தீங்கன்னு சொல்லவே இல்லை. என்ன தெரியும், மரிக்காதாக்கள் இருக்கிறாங்க. மரிக்காமல் மரித்தன்னு சொல்றாங்க. மரி உண்டானால் இன்னும் உலக வழக்கத்தை இன்னும்
ஸ்டில் இன்னும் இருக்கு. எது உலக வழக்கத்தின்படி பிழைக்கிறவர்கள் போல மனுஷருடைய கற்பனைகளின் படி தேவ கற்பனை விட்டுட்டாங்க. இப்படி போதனைகளின் படியும் நடந்து தொடாதே ருசி பாராதே தீண்டாதே கட்டளைகளுக்கு உடன்படுகிறது என்ன? நாள் பார்க்கிறாய், அதை பார்க்கிறாய், இதை பார்க்கிறாய், சம்பிரதாயம் பார்க்கிறாய், கலாச்சாரம் பார்க்கிறாய். சொல்லுங்க, நீங்கள் கிறிஸ்தவ உலகத்தின் படைபாடுகளுக்கு உண்மையா மறைச்சிருக்கிறீங்களா? உண்மையா மறைச்சிருக்கிறீங்களா? அல்லேலூயா, ஆமென். எங்களுக்கு சம்பிரதாயம் இல்லை, கலாச்சாரம் இல்லை, எங்களுக்கு எந்த வழிபாடும் இல்லை, உலக காரியங்கள் ஆகட்டையா. இது உலகம், உலகத்தில் இருக்கிற காரியங்கள் எல்லாம் இதெல்லாம் உங்களுக்கு தொடர்பே இல்லை. இப்போ நான் கிறிஸ்துவனுக்கு பிள்ளை, அல்லேலூயா. எப்படி அதை சொல்ல முடியும்? எங்கள் வாழ்க்கையில் அது இருக்கவே கூடாது. ஒருவேளை இன்னைக்கு இருந்தாங்க சொல்லி விடுவோம். அறியாமல் இருந்திருந்தா பைபிள் வசனம் சொல்லுது, தொடாத, தீண்டாத, ருசி வராத. இதெல்லாம் உலகத்தினுடையது, இதெல்லாம் உலகத்தினுடையது. அந்த நாள் நல்லம், இது நல்லம், அப்படி செய்யக்கூடாது, இப்படி செய்யக்கூடாது, அது சரி, இது கூட எல்லாம் இல்லை. இந்த சம்பிரதாயங்கள், இந்த கலாச்சாரங்கள், இந்த வழிமுறைகள் மற்றவன் பார்த்து சொல்லுவான்னு நினைக்கிறீங்களா? அவன் சொல்ல சொல்லிட்டு போகட்டும், நான் செத்துட்டேன், அவன் சொல்ல காலைக்கு நான் விளங்குமா? அல்லேலூயா. மற்றவன் சொல்லுவான் தான் நான் பயப்படுறோம். மற்றவன் சொல்வதற்கு நான் மனுஷன் தானே காலக்கு இருக்கிறதுக்கு. அல்லேலூயா, ஆமென். மற்றவன் சொல்லுவானே நாங்கள் இருந்து பயப்படுறோம். மற்றவன் சொல்லி போடுவான், மற்றவன் குற்றச்சாட்டி போடுவான், மற்றவன் சொல்லிடுவான், அதான் நாங்கள் பயப்படுறோம். அதுக்கு நாங்கள் என்ன செத்துட்டோம். உங்களுக்கு ஒன்றும் கேட்காதீங்க. நீ கத்துனாலும் கேடாது, சொன்னாலும் கேடாது. நீ என்ன நையாண்டி பண்ணாலும் எனக்கு கேட்க போறதே இல்லையே. நான் கத்துடைய இல்லை, நான் செத்துட்டேன். இப்ப ஆமென். வேதவசத்தை அழகாய் புரிந்து கொள்வோம். தேவனுடைய ஆலயம் நீங்க தேவனுடைய ஆலயம், நீங்க தேவனுடைய ஆலயம். ஹல்லேலூயா. ஏதோ தெரியாம வந்துட்டு நினைக்கிறீங்களா? ஹல்லேலூயா. உடன்படிக்கை பண்ணிட்டீங்க, உடன்படிக்கை முழுவதும் பாவம். ஹல்லேலூயா. ஆகவே நாம் இப்ப உலக காரியங்களுக்கு மறித்தபடினால் அவற்றுடன் நமக்கு சம்பந்தம் இல்லை, இல்லை, இல்லை. அதுதான் 2 14 14 வரை வாசிப்போம். இந்த வசனங்களை வாசித்து சில வசனம் முடிக்க போறோம். 2 14 2 6 14 18 வசனங்களை நாங்கள் வாசிப்போம். அந்நிய முகத்திலே அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தமேது, ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியமேது, கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் இசைவேது, அவிசுவாசியுடனே விசுவாசிக்கு பங்கு. இதை கீறி வச்சுக்கணும். அவிசுவாசி விசுவாசிக்கு பங்கேது. நாங்கள் எங்க கூட போறோம் தெரியுமா? யார்கிட்ட கூட்ட போய் பழகிறோம் தெரியுமா? கூட எங்கே அடிக்கடி போறோம் தெரியுமா? கூட்டம் எல்லாம் கட் பண்ணி போற இடம் இது அவிசுவாசியின் ஃபங்க்ஷன். ஹல்லேலூயா. நாங்கள் எங்கே போகிறோம் அடிக்கடி? அவிசுவாசியின் ஃபங்க்ஷன். விசுவாசிக்கு நீங்க அப்படின்னா பாச உலகத்தில் வாழையாளா? கர்த்தர் வாழ்ந்த வரை நாங்கள் வாழலாம். ஹல்லேலூயா. எப்போயுமே கர்த்தர் முதல், எப்போயுமே கர்த்தர் முதல், எல்லாவற்றிலும் கர்த்தர் முதல், எல்லா சூழ்நிலையும் கர்த்தர் முதல், எல்லா சந்தர்ப்பத்திலும் கர்த்தர் முதல், எல்லாமே கர்த்தர். ஹல்லேலூயா, ஆமென். தொடர்ந்து வாசிப்போம். தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது? நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனங்களாய் இருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்களே. நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்களே. ஆனபடியால் நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். டிபார்ட், பிரிந்து போங்க. டிபார்ட் பண்ணுங்கடா, அதை விட்டு பிரிஞ்சிடுங்க. இனி அந்த தொப்புள் கொடி உறவு வெட்டிடுங்க, பிரிஞ்சிடுங்க. கண்டா ஹலோ, ஆமென், ஹல்லேலூயா. இன்னைக்கு விசுவாசி கிட்ட போறது இப்ப இல்லை, ஆனா விசுவாசி அவிசுவாசிட்ட போறதா இன்னைக்கு அதிகமா போச்சு. அப்படித்தானே? ஹல்லேலூயா. எங்க வந்தாலும் கூட எப்ப எல்லாரும் சந்திக்கிறோம், இன்றைக்கு தான் சந்திக்கிறோம். ஹல்லேலூயா. இனி வார ஞாயிற்றுல கர்த்தர் விராட்டி சந்திப்போம். ஹல்லேலூயா. கர்த்தர் விராட்டி சந்திப்போம். ஆமென். அடுத்த வசனம் தான் மிக முக்கியம். வாசிச்சு பாருங்க. அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு. எப்ப? நாங்கள் பிரிந்து போகும் பொழுது, நாங்கள் உலகத்தை விட்டு பிரிந்து வாழும் பொழுது, நாங்கள் உலக காரியங்களை எல்லாம் விட்டு வாழும் பொழுது, உலகத்தினுடைய சம்பிரதாய கலாச்சாரங்களை எல்லாம் விட்டு பிரிஞ்சு வாழும் பொழுது, அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு
பிதாவாயிருப்பேன், நீங்கள் எனக்கு குமாரரும் குமாரத்திகளுமா இருப்பீர்கள் என்று சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் சொல்லுகிறார். இது நான் சொல்லல, கர்த்தர் சொல்றேன். ஹல்லேலூயா. இது பவுலும் சொல்லல, கர்த்தர் சொல்றேன். ஹல்லேலூயா. அப்பொழுது நான் உங்களுக்கு பிதாவாயிருப்பேன். இன்னைக்கு அநேக கிறிஸ்தவ பிள்ளையோட வாழ்க்கையில ஏன் கர்த்தருடைய கிருபை குறைவா இருக்கு தெரியுமா? அவங்க உலகத்துக்கே இருக்க விரும்புறாங்க. எப்படி இப்படி வாழ்றது, உதவாது எப்படி வாழ்றது, வேதத்தில் இருக்கிறபடி வாழ முடியுமா என்று கேட்க கூடவே கூடாது. முயற்சிக்க வேண்டும் வாழ்வதற்கு. ஹல்லேலூயா. முடியுமான்னு கேட்கக்கூடாது. முடியாத கர்த்தர் ஒரு நாளும் சொல்லி தரவில்லை. கர்த்தர்களால் முடிந்ததை தான் சொல்லி தந்தார். ஹல்லேலூயா. முடியாத கர்த்தர் கேட்கவே இல்லை. எங்கிட்ட இல்லாத கர்த்தர் கேட்கல, எங்களால் முடியாத கர்த்தர் கேட்கல, எங்களால் செய்ய முடியாத கர்த்தர் செய்ய சொல்லல, எங்களால் முடிந்ததை தான் செய்ய சொல்லுறேன். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. இயேசு பற்றி போய் சொல்றோம்னா வெக்கம். இயேசு பற்றி சொல்லணும்னா வெக்கம். ஆனா ஏதாவது வேறொரு காரியத்துக்கு போய் சொல்றோம்னா நான் ஓடி போய் சொல்லிப்போம். ஆனா இயேசு பற்றி சொல்லுங்க நாங்களுக்கு வெக்கம். அவங்க சொன்னா நம்மளுக்கு செருப்பா நினைச்ச நேரம் அப்படிதான் சொல்றோம். இல்ல, அவங்க என்ன சொன்னாலும் சொல்லட்டும். கர்த்தரை பற்றி சொல்லுவோம், தேவனை பற்றி சொல்லுவோம், தேவனை பற்றி கதைப்போம், தேவ காரியங்களை கேட்போம். அப்போதான் கர்த்தருடைய கிருபை நிறைவேறும். தேவனே சர்வ வல்லமையுள்ள தேவனாகி எப்படி சொல்றாரு? வசனத்தை முடிக்கிறாரு. எப்படி சொல்றாருங்க? அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவாயிருப்பேன், நீங்கள் எனக்கு குமாரரும் குமாரத்தியுமா இருப்பீர்கள் என்று சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் சொல்லுகிறார். எல் ஷடாய். ஹல்லேலூயா. எல்லாம் வல்லவரையும் சகலவற்றை மாற்றுகிறவன், உங்களுக்காய் எனக்காய் எல்லாவற்றையும் மாற்றுகிற தேவன். ஹல்லேலூயா. உங்களுக்காய் எனக்காய் எல்லாவற்றை செய்து முடித்த தேவன். ஹல்லேலூயா. உனக்காய் எனக்காய் ஜீவனை கொடுத்து உன்னை என்னை வாழ வைக்கும்படியாய் ஆண்டவர் செய்த சர்வ வல்லமையுள்ள தேவன் சொல்கிறார், நீ பிரிந்து போ, நீ பிரிந்து போ, அப்பொழுது நான் தகப்பனாயிருப்பேன். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. கடைசியாக 2 வசனங்கள் இருக்கிறது. கலாத்தியர் 2:20 பவுல் சொல்லுகிறார், இதெல்லாம் உங்களுக்கு எடுத்து சொல்றேன்னு சொன்னால் இப்பொழுது நாமாக இல்லை என்பதை வேதத்தின் வார்த்தைகள் வந்து உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. கிறிஸ்து உடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். எனக்குள் பிழைத்திருக்கிறார் கிறிஸ்து. நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்புக் கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் பவுல் சொல்லுகிறார், இப்ப நான் இல்ல, நான் சிலுவையில் அறைஞ்சாச்சு, சோ சிலுவையில் அறைஞ்சாச்சு. இப்ப இருக்கிறவர் கிறிஸ்து. எனக்குள் இருக்கிறவர் கிறிஸ்து. என்னுடைய வார்த்தை பேச்சு கிறிஸ்து, என்னுடைய நடத்தை கிறிஸ்து, என்னுடைய சிரிப்பு கிறிஸ்து, என் அழுதாலும் கிறிஸ்து தான். ஆமென். நான் சிரிச்சாலும் கிறிஸ்துவ போலதான், நான் நடந்தாலும் கிறிஸ்துவ போலதான், நான் பேசினாலும் கிறிஸ்துவ போலதான். ஹல்லேலூயா. நான் சொல்ற ஒவ்வொரு வார்த்தையும் கிறிஸ்துவை போலதான் இருக்கும். ஆமென். ஹல்லேலூயா. இதுதான் கிறிஸ்தவன். ஹல்லேலூயா. இதுதான் தேவனுடைய ஆலயம். அவர் எனக்குள் வாசம் பண்ணுகிறபடினாலே இந்த தேவனுடைய காரியம்தான் எனக்குள்ளிருந்து வெளிவருகிறது. ஹல்லேலூயா. அங்கே 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே பேசியல்லே பவுல் சொல்ற வார்த்தையை வாசிப்போம். இந்த ஏன் வசனங்கள் எடுத்து உங்களுக்கு காட்டுறேன்னு சொன்னால், எப்படி பவுல் ஒரு கிறிஸ்தவன் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிற ஒருவர் எப்படி இருக்க வேண்டும் என்பதை பவுல் எல்லா நிறுவனங்களும் எழுதி வைத்திருக்கிறார். எபேசியர் 4:12. ஆதலால் கர்த்தருக்குள் நான் உங்களுக்கு சாட்சியாக சொல்லி எச்சரிக்கிறது உங்களுக்கு எச்சரிக்கிறேன் என்னவெனில், மற்ற புறஜாதிகள் தங்கள் வீணான சிந்தையிலே நடக்கிறது போல நீங்கள் இனி நடவாமல் இருங்கள். ஹல்லேலூயா. மற்ற புறஜாதிகள் யாரு? ரட்சிக்கப்படாதவங்க. அவங்க தங்க விருப்பப்படி செய்யறதெல்லாம் செய்யணும் போகட்டும். ஆனா நீங்க எச்சரிக்கிற ஜாக்கிரதைன்னு சொல்லுங்க. நீங்களும் அங்கே இனி அவங்கள சிந்தையில நடக்காது இருங்கள். ஹல்லேலூயா. அவங்களை போல எங்களுக்கு அந்த சிந்தை வேண்டாம். உலக சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை. ஹல்லேலூயா. உலகத்தினுடைய சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை. அவை நாங்கள் அதை விட்டு விடுவோம். அது மட்டுமல்ல, அங்கே 1 தெசலோனிக்கர் 2:11-12 சொல்லுகிறார். 1 தெசலோனிக்கர் 2:11-12 சொல்லுகிறார். இது எல்லாம் எங்களுக்கு நாங்கள் தேவனுடைய பிள்ளைகள் எப்படியா இருக்க வேண்டும் என்பதை பவுல் எடுத்து மிகவும் தெளிவாக சொல்கிறார். மேலும்
நம்முடைய தம்முடைய ராஜ்யத்துக்கும் மகிமைக்கும் உங்களை அழைத்த தேவனுக்கு நீங்கள் பாத்திரராய் நடக்க வேண்டும் என்று அதற்கு பாத்திரராய் நடக்க வேண்டும் என்று சொல்லி தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல நாங்கள் உங்களில் ஒவ்வொருவனுக்கும் புத்தியும் தேறுதலும் எச்சரிப்பும் சொன்னதை அறிந்திருக்கிறீர்கள். ஒரு தகப்பன் தன் பிள்ளைக்கு எப்படி புத்தி சொல்லுவான்? நல்லா இருக்கா புத்தி சொல்லுவான். யாராவது தகப்பன் கூடாத காரியம் சொல்லி பிள்ளைக்கு சொல்லி கொடுப்பானா? சொல்லி கொடுக்க மாட்டான். நல்லா இருக்கணும்னா புத்தி சொல்லுவான். தான் விட விட்டாலும் புள்ள விட விடக்கூடாது. அப்படிதான் தகப்பன் விரும்புவான். அதே போல பவுல் சொல்லுகிறார், எப்படி அங்கே தேவன் தம்முடைய ராஜ்யத்துக்கு மகிமை போல அழைத்த தேவனுக்கு நீங்கள் பாத்திரராய் நடவுங்க. உங்களுக்காக ஜீவனை கொடுத்த இயேசுவுக்கு நீங்கள் பாத்திரராய் நடவுங்க. அவருக்கு விரும்பின மாதிரி நடவுங்க. அவரை உங்கள் இருதயத்திலே வைத்து நீங்கள் நடவுங்க. சுமந்து கொள்ளுங்க. ஹல்லேலூயா என்று புத்தி சொல்லுங்க. நாம் தேவன் பாவிக்கும் பாத்திரம். அவர் விருப்பப்படி இதை அவர் நடத்த நாம விட்டு கொடுக்க வேண்டும். 2 தீமோத்தேயு 2:21 2 தீமோத்தேயு 2:20 இந்த வசனத்தை வாசித்து நாம் முடிக்க போவோம். 2 தீமோத்தேயு 2:20 ஆகையால் ஒருவன் இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்துக் கொண்டால் அவன் பரிசுத்தமாக்கப்பட்டதும் எஜமானுக்கு உபயோகமானதும் எந்த நற்கிரியைக்கும் ஆயத்தமாக்கப்பட்டதுமான கனத்துக்குரிய பாத்திரமாய் இருப்பான். வெசல் என்று பாவிக்கப்படும். வெசல் பாத்திரம். இது தெரியுமா? இது ஒரு கிளாஸ் இல்ல, இது ஒரு பாத்திரம். இது ஒரு பாத்திரம். இது கிளாஸ் என்று சொன்னார, டம்ளர் என்று சொன்னார, ஒரு பாத்திரம் எடுத்துக்கொள்ளும். இன்றைக்கு நீங்களும் நானும் ஆண்டோடைய கருத்துல இந்த பாத்திரமாக இருக்கிறோம். ஆமென். இதை ஆண்டவர் கொண்டு வந்து இதுல வச்சார் என்றால் இது இதுல திரும்பி எடுக்கும் வரைக்கும் இந்த இடத்துல இருக்கு. ஆமென். ஆனால் கிறிஸ்தவன் பாத்திரமா இருந்து இப்படி இருந்து இப்படி இருந்து இப்படி போயிடுறான். இங்க இருந்து இங்க போயிடுறான். இங்க இருந்து இங்க போயிடுறான். எங்கடா போற? கர்த்தர் சொன்னார். எங்க ஆழக்காலையில கர்த்தர் சொன்னார். அவன் இங்க கச்சவர் இப்படி திடீர்னு பார்த்தா அவன் படிக்கிட்டு தன்பாடு நடந்து போயிடுறான். பாத்திரம் நடக்குமா? பாத்திரம் நடக்குமா? வடிவத்தான் பவுல் எழுதுகிறார். வெசல் பாத்திரம். அப்படி என்றால் ஒரு பாத்திரத்துக்கு ஒன்றுமே இல்லை. நடக்க முடியாது, பேச முடியாது, பார்க்க முடியாது, கலக்க முடியாது, சாப்பிட முடியாது, ஒன்றும் செய்ய முடியாது. நான் விரும்புவதை அந்த கிளாஸ் அந்த கையில் இருக்கணும். ஆமென். நான் விரும்புகிற குடிப்பேன், குடிப்பேன், வைப்பேன். இந்த பாத்திரம் சொல்ல முடியாது. என்னையா நீ மட்டும் பாவத்தில் தூக்கி வச்சுட்டு போயிட்டா என்ன? வாயை துறக்க முடியாது இருக்கு. ஏன்னா இது வாய் இல்லை. ஆமென். இந்த கிறிஸ்தவனுக்கு வாய் இருக்குது. அதான் பிள்ளை வாயே இல்லை இதுக்கு. பவுல் சொல்ற இப்படித்தான் நீங்க இருக்கணுமா? ஒரு பாத்திரம் எப்படி எஜமானுக்கு உபயோகமானதும் எந்த நற்கிரியைக்கும் ரெடி ஆயத்தமாய் என்ன எங்க கொண்டே ஆண்டவர் வச்சாலும் அந்த இடத்துல இருந்து நல்ல காரியத்தை செய்வதற்கு ஆயத்தமாய் இருக்க வேண்டும். நான் இங்கே விட்டா தான் செய்வேன், நான் அங்க விட்டா தான் செய்வேன் இல்லை. எங்க கொண்டே வச்சாலும் அந்த இடத்துல இருந்து காரியங்களை செய்வதற்கு இந்த பாத்திரம் ஆயத்தமாக இருக்கணும். பைபிள் சொல்றது எப்படி? எஜமானுக்கு உபயோகமானதும் எந்த நற்கிரியைக்கும் ஆயத்தமாக்கப்பட்டதுமான கனத்துக்குரிய பாத்திரமாய் இருப்பான். ஹல்லேலூயா. சில இடத்துல பவுல் நாங்கள் எப்படி இருக்க வேணும்னு சொல்றேன். நாங்கள் எப்படி இருக்க வேணும்னு சொல்றேன். எங்களுக்கு எல்லாம் உண்டு, ஐம்புலங்களும் உண்டு. ஆனால் இவையெல்லாம் செத்து போச்சு. எங்கள்கிட்ட உணர்ச்சி இல்லை, எங்கள்கிட்ட புத்தி இல்லை, இப்ப எங்கள்கிட்ட ஞானம் இல்லை, எங்களுக்கு ஒண்ணுமே இல்லை. இப்ப ஆமென். எல்லாம் செத்துட்டு அடக்கம் பண்ணிவிட்டோம். இப்ப நான் ஒரு பாத்திரம். இப்படி இருந்தா தான் ஆண்டவர் என்ன பாவிக்க முடியும். போயிட்டு என்ன தெரியுமா? நான் நடமாடு பாத்திரமா இருந்தா கத்த பாவிக்க முடியாது. நேரம் நடமாடி நேரம் போக வேண்டிய இடத்துக்கு போயிடும். அது உங்களுக்கு தெரியும். ஹல்லேலூயா. நேர நடமாடி அங்க போயிடுவேன். நான் நடமாட பாத்திரமா இருந்தா இல்ல, நான் நடமாடாத பாத்திரமா கத்தர் கையில இருந்தேன்டா. கத்தர் இங்கே என்னை பாவிக்கலாம் பாவிச்சுட்டு கடைசியா கொண்டு போய் தான் கட்டின வீட்டுல சோகேஸ் கலக்கிற கொண்டு பரலோகத்துல வைக்கிறேன். ஹல்லேலூயா. அங்க வீடு கட்டி வச்சிருக்கிற. ஹல்லேலூயா. நம்பிக்கை இல்லை சில பேருக்கு. வீடா இதா சொன்னது இதெல்லாம் ஒரு கதை. ஓகே, பரவாயில்லை. கதையா இருந்தா கதையா இருக்கட்டும். நாம வீட்டை போகலாம். இல்லைன்னா கதையா போவோம். கதையோட முடியும். ஆண்டவர் என்ன செய்வார்? இங்கெல்லாம் நாங்கள் வடிவா பாவிப்பேன். தான் விரும்புகிற மாதிரி நான் பாவிப்பேன். எங்க கொண்டே அடிபட்டோனும் அடிபட்ட வைப்பேன். உடைக்க மாட்டேன். ஆனா உடைக்க மாட்டேன். எரிவாங்க தூக்கி ஆனா உடையாது. நாங்கள் பக்கத்தில் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போவதில்லை. கீழே விழுந்து நாங்கள்
முறிவடைந்து தள்ளப்பட்டு போவது எறிவாங்க ஐயா, உடைய மாட்டோம். கர்த்தருடைய கிருபை எல்லாம் கர்த்தர் விட்டு பார்ப்பார். இந்த பாத்திரம் நம்மட சித்தப்படி நடக்குதா, கடைசியா ஒரு நாள் வருவார், அப்படியே தூக்கி கொண்டு கரத்துல ஏந்தி கொண்டு போய் தன்னுடைய வீட்டிலே வைப்பார். ஹல்லேலூயா, ஆமென். நீங்களே தேவனுடைய ஆலயம், நீங்களே தேவனுடைய ஆலயம். ஹல்லேலூயா, நீங்களே தேவனுடைய ஆலயம். ஆண்டவர் கட்டும் ஆலயம் நாங்கள். எங்கள் தலையாய கடமை இந்த பாத்திரம் கூட நாங்கள் எங்களுடைய மனுஷனுக்குரிய சகலவற்றை நாங்கள் செத்து போச்சு அடக்கம் பண்ணிவிட்டோம். இன்றைக்கு இனி வாழ்வது நான் அல்ல, கிறிஸ்து எனக்குள் வாழ்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் ஆண்டவரை